ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம்மளோட எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம கற்றுக்க போகிறோம். அந்த வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணணும், எந்தெந்த சென்டென்சஸ் கூட, அது குறிப்பாக சொல்லப்போனால் என்னென்ன டென்ஸ் கூட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போது இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற அந்த முக்கியமான வேர்டு என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. தமிழில் நிறைய இடங்களை நம்ம சொல்லுவோம், கொஞ்ச நேரத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு. அதாவதுங்க, ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எக்ஸாக்டாக டைமையோ டேட்டையோ இல்லாட்டி ஒரு நாளையோ குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த டேட்டில் இந்த டைமில் தான் இது நடக்க போகுது அப்படின்ட்டு. எந்த டைமே சொல்லாமல் மொட்டையாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கும், எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கும், டைம் தெரியாதானா, அது எவ்வளோ சீக்கிரமாக வேணா இருக்கலாம், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட இருக்கலாம். ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்குங்க அப்படின்னு எக்ஸாக்ட் டைமை சொல்லாமல் நாம் பொதுவாக சொல்கிறது தான் இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்படி நம்ம சொல்வதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூசேஜஸ் இருக்குது, நிறைய வார்த்தைகளை வச்சுருக்கோம். அத்தனையுமே நம்ம தெரிஞ்சு வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஓகே தான். ஆனால் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ஒரே ஒரு வார்த்தை தான். இதையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஓகே, பாருங்கள், நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நிறைய கற்று வச்சுக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஓகே, இப்போது இந்த வார்த்தைக்கு நாம் இங்கிலீஷில் இன் அ வயல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இன் அ வயல், இந்த வயல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி நீங்கள் ஏதாவது ஜெரன் ஃபார்மை போட்டிங்க அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் நடக்கும் பொழுது, நாங்கள் அதை செய்யும் பொழுது, அவர் அதை செய்யும் பொழுது, சாப்பிட்டு இருந்த பொழுது, படித்து கொண்டு இருந்த பொழுது, அந்த மாதிரி மீனிங் மாறிடுங்க. எப்போ இந்த வயல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு சென்டென்ஸில் ஜெரன் ஃபார்ம், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ன வயல் அப்படிங்கிறதோட இந்த வார்த்தையை முடியுதுங்க. இப்படி வரும்பொழுது இது காலத்தை பற்றி மட்டுமே பேசக்கூடியதாக இருக்கிறது. அதை கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. அதுவும் இந்த கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் நம்ம ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபர் பண்ணுவோம். அதைத்தான் நம்ம அதை பற்றி தான் நம்ம பேசுவோம். எப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து விடுவார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து விடுவார், இல்லாட்டி கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே தெரியுது இந்த கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிற வார்த்தை இங்கே கரெக்டாக அழகாக உட்காருது. இப்போது இந்த வார்த்தையை நாம் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? எப்படி, இதற்கப்புறம் ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்குங்க அப்படிங்கிற இடத்துல எல்லாமே இந்த இன் அ வயல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்து இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை நீங்கள் அந்த மெயின் கிளாஸ் முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியத்தோட கடைசியில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ஒரு சென்டென்ஸோட கடைசி அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த அர்த்தம் நம்ம எந்த சென்டென்ஸ் எழுத போகிறோமோ அந்த சென்டென்ஸில் கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிற மீனிங் ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், இந்த சென்டென்ஸை கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து விடுவார், நமக்கே தெரியும் அவர் வந்து விடுவார் அப்படின்னா அவர் வருவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது ஃப்யூச்சர். அப்போது ஹீ வில் கம், ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த சென்டென்ஸ். ஹீ வில் கம், அவர் வருவார், அவர் வந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்ச நேரத்தில், இன் அ வயல். He will come in a while, முடிஞ்சு போச்சு. He will come in a while, கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுவார். கொஞ்ச நேரத்தில் என்னென்ன ஆக்ஷன் நடக்க போது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம். ஒரு சிலர் இன்னும் ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சூன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதான் நான் சொன்னேன், நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ட்டு, எக்கச்சக்கமாக இருக்குது. புரியுதுங்களா? சரி பாருங்கள், he will come in a while, he will come in a while, கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார்த்தையில் எல்லாமே நல்லா கற்று வச்சுக்கிட்டு அதிகமாக நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண மட்டும்தான் இயல்பாக ஒரு சில சென்டென்ஸ் அப்படியே டக்குன்னு சொல்லிட்டு போக முடியும். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். பார்க்கும்போது இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும், இன்னும் கிளியராக சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அதை பற்றி தெரிஞ்சிடும்டா அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரத்தில் நீங்கிற வார்த்தையை விட்டுருங்க, மீதி என்ன சென்டென்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஏன்னா அதுதான் மெயின் கிளாஸ். அதை எழுதிட்டு இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கான அர்த்தத்தை பின்னாடி ஆட் பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்க.
புரியுதுங்களா? இவ்வளோ கான்செப்ட். நமக்கு தெரிந்துவிடும். நமக்கு தெரிந்துவிடும் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், we will know, அவ்வளோதான். we will know. நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா we will know. ஓகே, நமக்கு அதை பற்றி தெரிஞ்சிடும் அப்படின்னா we will know about it. நமக்கு அதை பற்றி தெரிந்துவிடும், we will know about it. நமக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிடும், we will know about them. we will know about them. ஒரு சிலர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா we will come to know about them. come to know இது இந்தியன் வேர்சன். இந்தியன் இங்கிலீஷில் நம்ம இப்படி தான் சொல்லுவோம், ஐ வில் கம் டு நோ, எனக்கு அது தெரிய வரும், உனக்கு அது தெரிய வரும், யூ வில் கம் டு நோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் சொல்லும் பொழுது வி வில் நோ அப்படின்னே சொல்லிக்கலாம். சரிங்களா? நமக்கு தெரியும் எப்போ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்போது இன் அ while, அவ்வளோதான். we will know in a while. we will know in a while. we will know in a while. இந்த in a while, in a while சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய டைம் சொல்லி பாருங்கள், தப்பு இல்லை. புரியுதுங்களா? பாருங்கள், we will know in a while. ஓகே, கொஞ்ச நேரத்தில் கரண்ட் போயிடும். கொஞ்ச நேரத்தில் கரண்ட் போயிடும். நம்ம சொல்லுவோம்ல, டைம் ஆச்சுடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரண்ட் போயிடும் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரண்ட் போயிடும். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். the power will be out. அவ்வளோதான். the power will be out. the power will be out while. பாருங்க, the power will be out in a while. அதாவதுங்க, கரண்ட்டு இந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஸ்டேட்டு? போயிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். ஓகே, இல்லாட்டி என்ன பண்ணலான்னா the power will go ஆஃப்னு கூட சொல்லலாம். நிறைய இருக்குங்க. இந்த கரண்ட் போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே நிறைய சென்டென்சஸ் இருக்குது. அத்தனை சென்டென்சஸ் கற்று வச்சுக்கிட்டு ஒரு சென்டென்ஸ் கூட இன்னொரு சென்டென்ஸை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் 1-2 சென்டென்சஸை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம இஃபெக்டிவாக யூஸ் பண்ணாலே போதும் நண்பர்களே. ஓகே, சரி பாருங்கள். the power will go off in a while. the power will be out in a while. the power will be out in a while. the power will go off in a while. சொல்லி சொல்லி பாருங்கள். ஓகே, கொஞ்ச நேரத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாயிரும். இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகுதில்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிரும்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். the election results கரெக்டான ஒரு பக்கா சென்டென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வில் பி யூஸ் பண்ணி அந்த பாசிட்டிவில் சொல்லணும். ஓகே, வில் பி அனௌன்ஸ்ட் in a while. the election results will be announced in a while. the election results will be announced in a while. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேர்வு முடிவுகள் வெளியாகிடும் சொல்கிறது, வெளியிடப்படும் அப்படிங்கிற அர்த்தத்தில் எழுதியிருக்கோம். the election results will be announced in a while. okay, the election results will be announced in a while. the election results will be announced in a while. simple. கொஞ்ச நேரத்தில் சோறு வெந்துடும். நம்ம ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் பொருடா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சோறு வெந்துடும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோறு வெந்துடும் அப்படிங்கிறத நம்ம பாய் அப்படிங்கிற வார்த்தை கூட தமிழில் சும்மா யோசித்தாலும் அது இங்கே வராதுங்க. ஏன்னா தண்ணி கொதிக்கிறது தான் அந்த வார்த்தை சொல்லணும், பாயில். இங்கே நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாருங்கள், ரைஸ் வில் பி ரெடி இப்படி சொன்னாலே போதும். சாப்பாடு ரெடி ஆயிரும். எப்போ ரெடி ஆகும்? வெந்தால் தானே ரெடி ஆகும். புரியுதுங்களா? பாருங்கள், the rice will be ready in a while. okay, the rice will be ready in a while. the rice will be ready in a while இப்படி சொல்லுங்கள், இதுவே போதும். புரியுதுங்களா? இல்லாட்டி the rice will be cooked இப்படி சொல்லிக்கலாம். சமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம். சமைக்கப்படும் அப்படின்னா நல்லா வெந்தால் தானே பண்ண முடியும், அதான் குக்டு. புரியுதுங்களா? the rice will be cooked in a while. the rice will be cooked in a while. 2 ஆங்கிளாக சொல்லலாம். the rice will be ready in a while. the rice will be cooked in a while. simple. புரிஞ்சுதுங்களா? ரைட், இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஆர்டர் வந்துவிடும். நம்ம ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன்.
வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட கஸ்டமர். அப்போ நம்ம சொல்லலாம், சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஆர்டர் வந்துருங்க அப்படின்ட்டு. இது அந்த ஃபுட் ஆர்டர் மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் இந்த ஆர்டர் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகரியை மட்டும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், உங்கள் ஆர்டர் வந்துவிடும். ஓகே, your order will arrive. சிம்பிள், அவ்வளோதான். your order will arrive, இவ்வளவே போதும். your order will arrive in a while, அவ்வளோதான். your order will arrive in a while. your order will arrive in a while. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்கள் ஃபுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னா your food will arrive in a while. your food will arrive in a while. your food will be served in a while. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் உணவு பரிமாறப்படும். your food will be served in a while. புரியுதுங்களா நண்பர்களே? ரைட். கொஞ்ச நேரத்தில் நான் மயக்கம் போட்டுருவேன். தெரில, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, படபடன்னு வருது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மயக்கம் போட்டுருவேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மயக்கம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், I will faint. faint faint எதுக்கு? மயக்கம் போடுறதுக்கு. I will faint in a while. ஸ்கூலில் படிக்கும்போதுங்க ப்ரேயரில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் விழுவேன், பிடிச்சிட்றா, அப்படியே போயிடலாம் அப்படின்னா ப்ரேயர் அந்த மொட்டை வெயில் நிற்காமல் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிழலில் போய் உட்காந்துக்கலாம். பொத்துன்னு விழுவானுங்க எல்லாரும். நான் விழுக மாட்டேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் விழுவானுங்க, அவனை தூக்குறோம் அப்படிங்கிற பேரில் நாங்களும் ஓடிடுவோம். ஓகே, பாருங்கள். அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவானுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தை கரெக்டாக மயக்கம் போடுவேன், பிடிடான்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் மயக்கம் போட்டுருவேன். I will faint in a while. I will faint in a while. I will faint in a while. அடுத்து பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் யார் அடுத்த முதல்வர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பட் நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் யாருக்கும் தெரியாது யார் சிஎம் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அப்போ நான் சொல்கிறேன், கொஞ்ச நேரத்தில் யார் அடுத்த முதல்வர்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இந்த சென்டென்ஸில் யார் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற ஒரு கேள்வியின் துணி வருது. புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணுங்க. எவ்ரி ஒன், நம்ம போன இதிலே பார்த்தோமே, எல்லாருக்கும் தெரிய வரும்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இங்கே நம்ம போட்டுக்கலாம். வி வில் நோன்னு சொன்னோம், இங்கே எவ்ரி ஒன் வில் நோ, எல்லாத்துக்கும் தெரிய வரும். ஓகே, அடுத்த உடனே அந்த கேள்வி வாக்கியத்தை போடணும். ஹூ இஸ் த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்? அது கேள்வி. ஹூ இஸ் த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்? ஹூ இஸ் த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்? இது கேள்வி. இப்படி சென்டென்ஸோட நடுவில் இதை போடும் பொழுது அப்படி கேட்டால் வராது. ஹூ த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இஸ். ஏன்னா இந்த ஹூ அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நம்ம நவுனை தான் பிளேஸ் பண்ணணும். வேர்பை பிளேஸ் பண்ணிங்கன்னா அது கேள்வியாக மாறிடும். அந்த கேள்வி ஸ்ட்ரக்சரை சென்டென்ஸோட நடுவில் போட முடியாது, போடக்கூடாது, தப்பு. புரியுதுங்களா? பாருங்க, எவ்ரி ஒன் வில் நோ ஹூ த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இஸ் இன் அ while. அவ்வளோதான். எவ்ரிபடி, எவ்ரி ஒன் வில் நோ ஹூ த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இஸ் இன் அ while. அடுத்து யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணுங்க. இதுதான் ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி பேசுது. இது ஒரு ஃபேக்டை பற்றி சொல்லுது, அவ்வளோதான். அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற அந்த ஃபேக்டை பற்றி சொல்லுது. புரியுதுங்க? அதனால இஸ் நம்ம போட்டுக்கிட்டோம். பாருங்கள், எவ்ரி ஒன் வில் நோ ஹூ த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இஸ் இன் அ while. ஹூ த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இஸ் இன் அ while. ரைட்? கொஞ்ச நேரத்தில் வகுப்பு முடிந்துவிடும். கிளாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். இது ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், the class will be over. Okay, let it finish. The class will finish அப்படி கூட சொல்லலாம். The class will be over in a while. The class will be over in a while. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் முடிஞ்சிடும். The class will be over in a while. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ஆனால் இஃபெக்டிவான வேர்டு. கரெக்டாக யூஸ் பண்ணணும். எந்த இடத்துல இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு சிம்பிள் ஃபியூச்சரை போட்டுட்டு பின்னாடி இன்னும் வயல்ங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்மளே பிழை பண்ணணும்னு நினச்சாலும் பிழையே வராத மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி பழகிக்கணும். புரியுதுங்களா நண்பர்களே? அவ்வளோதான். ரைட்?
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அப்படிதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான கான்செப்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த இன்னவைல் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.